சாம்பார் போடு. ஜீவா சாப்பிட வா. இத வர அண்ணி. பூங்குடி போய் சாப்பிட்டு வந்துடலாமா? இல்ல சார், வேண்டாம் சார், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. வா வா. வா. பூங்குடி வந்து உட்காந்து சாப்பிடுவா. வா. குடுறா. என்னாச்சுமா? வெள்ளி பிளேட் வைக்க போறீங்களா? இத பாரு, இந்த பிளேட்லயே உன் தலையில 2 வச்சேன்னு வச்சுக்கோ, அப்ப தெரியும். இவளுக்கெல்லாம் பேப்பர் பிளேட்டே ஒரு வேஸ்ட், இதுல வெள்ளி பிளேட் வேற கொடுப்பாங்களா? டேய், ஒன்றை மட்டும் தானே சாப்பிட கூப்பிட்டோம், நீ ஏன்டா கண்டவளையும் கூட்டிட்டு வர? இத பாரு, உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல போற வர பரதேசிகளுக்கெல்லாம் தண்ட சோறு போட சொல்றியா? மா, பூங்குடி நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன். இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், இப்ப அக்செப்ட் பண்ண முடியாது. மா, முதல்ல தீபிகாவை எந்திரிச்சு போக சொல்லுங்க. அவ மட்டும் உங்க கூட உட்காந்து சாப்பிடலாமா? டேய், இது நான் சம்பாரிச்சது, யார் சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது நான். பெத்த கடனுக்கு உனக்கு வேணா சாப்பாடு போடலாம், கண்டவங்களுக்கெல்லாம் போட முடியாது. என்னடா? பூங்குடிக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னா அந்த சாப்பாடு எனக்கும் வேணாம். போ போ, நீ சாப்பிடாம போனா ஒரு லாஸும் இல்ல. அத்தை, நீ சும்மா இருமா. 4-5 நாள் பட்டினி கிடந்தா எல்லாம் தானா வலிக்கு வரும். இப்படி அவன் போக்கில் விட்டுதான் அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். சார் நீங்க சாப்பிடுங்க சார். வேணாம் பூங்குடி, நான் இவங்களுக்கெல்லாம் பிறந்திருந்தாலும் நான் இவங்கள மாதிரி இல்லை. நமக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கு. தனியா குடி, தனியா குடி. அப்ப அதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றியாடா? ஆமா, அதெல்லாம் இல்லாததுனால தானே இப்படி சொரணை இல்லாத சாப்பாடு சாப்பிடுறீங்க. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. ஜீவா, இது நான் சமைச்சது, தேவையில்லாம போய் சொல்லாத. அண்ணி, பூங்குடி சமைச்சதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இத ஒரு உண்மையான அறிவு இருக்கிறவங்களா சாப்பிடுவாங்களா அண்ணி? நீங்களாம் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்கம்மா. இதை மீறிய சாப்பிட்டா மனுஷனே இல்லைன்னு சொல்றானே, பேசாம கை கழுவிட வேண்டியதுதான். மாமா, ஏன் சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? அண்ணி சாப்பிடுங்க. இருங்க. My dear daddy, you are simply great. நீங்க எல்லாரும் தான் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறமும் இதை சாப்பிட்றவங்களை நினைச்சாதான் வாமிட் சென்சேஷன் ஆகுது. என்னங்க இவன்? பூங்குடி, நீ வா பூங்குடி,
நாம சமைச்சு சாப்பிடுவோம். அண்ணி யூ கம். ஏங்க இந்த வீட்ல என்ன நடக்குது பேசாம இருக்கீங்களே நீங்க? மாயா 1000 தான் இருந்தாலும் அவ ஒரு கிராமத்து பொண்ணுமா. அதுக்கு அவ கைப்பக்குவமே தனிமா, நல்ல ருசியா சமைப்பா. ஆமால, பேசாம இருங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற குறுக்க பேசிக்கிட்டு. பேசாம தெரியாம சாப்பிட்டுருக்கலாம். என்னது? என்ன புலம்புறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ சொல்றதான் கரெக்ட். பொங்குடி, ஆ? உனக்கு மூளை சமைக்க தெரியுமா? ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கம்மி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதான் கேட்டேன். சும்மா ஏன் சார் அவங்கள வம்புக்கு இழுக்கிறீங்க? சரி, நம்ம இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? இன்னைக்கு சைவம் சார். நீங்க போய் உட்காருங்க, நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன். உன் கையால வெஜிடேரியன் பண்ணாலே எனக்கு அது நான்வெஜ் மாதிரி தான் இருக்கும். சார் சும்மா கிண்டல்லாம் பண்ணாதீங்க. ஹே, நான் கிண்டல்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். பாத்தியாடி உங்க அண்ணன? அவன் நல்லவன் தான், இவதான் அவனை மாத்திட்டா. பூங்குடி, நான் சும்மா தான் இருக்கேன், ஏதாவது ஒர்க் சொல்ல நானும் செய்யறேன். அதெல்லாம் வேணாம் சார், நீங்க போய் டிவி பாருங்க, நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேனே. இப்பவே நான் சமைச்சு பழகிட்டேன்னு வச்சுக்கோ, நீ மாசமா இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. என்ன நீ இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மாசமாறத பத்தி பேசுறான்? ஏய், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்க. பேசாம நின்னு கேக்குறதா இருந்தா கேளு, இல்லன்னா நீ போய் படு. இத பாரு, நாளைக்கு நீ ஏதாவது என்ன டவுட்னு கேட்டு தொல்லை பண்ண கூடாது சொல்லிட்டேன். அங்க போய் படுத்தாலும் எனக்கு இனிமேல் தூக்கம் வராது. உங்க துணைக்கு நானும் நிக்கிறேன். பூங்குடி சார், நான் உனக்கு கேட்பேன், நீ உண்மையதான் சொல்லணும். கேளுங்க சார், உங்ககிட்ட நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். சரி, எங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிற? உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. நீங்க அவங்கள தவிர யார் மேலயும் அதிகமா பாசமா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. என்ன சார், இதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கீங்க? அது நீ சொல்லதுக்கு இல்ல பூங்குடி, வெங்காயத்தை கட் பண்ணும்போது தானா வருது. சார், இதுக்கு தான் இந்த தேவையில்லாத வேலைலாம் வேணான்னு சொன்னேன். வெங்காயம் நான் கட் பண்ண மாட்டேனா? இதை யாரு உங்களெல்லாம் பண்ண சொன்னது? அது நீ கட் பண்ணாலும் கண்ணீர் தானே செய்யும். அப்படியெல்லாம் இல்ல சார், கொஞ்ச நேரம் தண்ணியில எடுத்து போட்டு அப்புறமா கட் பண்ணோம்னா கண்ணே எரியாது. ஓ அப்படியா? அப்ப நிறைய டெக்னிக் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. ஆமா சார். ஐயோ சார், என்ன சார் ஆச்சு? இல்ல, கைய கண்ணுல வச்சுக்கிட்டேன். அத போய் ஏன் கண்ணுல வச்சீங்க? கைய கழுவிட்டு வைக்க வேண்டாமா? சின்ன பிள்ளைய விட ரொம்ப மோசமா இருக்கீங்க சார். உங்க வீட்ல எப்படிதான் வச்சு உங்களை மேய்க்கிறாங்களோ. ஏய் பாவி, மேய்க்கிறாங்களா? ஏண்டி உங்க அண்ணன் ஆடா மாடா? இல்ல, ஒட்டகம். தீபி, தீபி நீ எப்ப இங்க வந்த? வெங்காயம் உரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி, இங்கேயே நிக்கிற. விட்டா டிக்கெட்லாம் கேப்பீங்க போல இருக்கு. இந்த ஷோக்கு டிக்கெட் போட்டோன்னு வையேன், ஹவுஸ் ஃபுல்லா ஓடும். அவ்வளோ ரொமான்ஸ். ஐயோ, ஷோ அங்க பாரு, இதான் சான்ஸ்னு அவன் என்னெல்லாம் பண்றானு. அண்ணி, இவங்க அட்டகாசம் தாங்க முடியல. வாங்க போலாம். இரு அனன்யா, இப்பதான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நீ வேற, இதெல்லாம் ரொம்ப ஓவர். கல்யாணம் ஆகி புள்ளைய பெத்த பொறுப்பான குடும்ப இஸ்திரி மாதிரியா பேசுறீங்க? ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு இந்த ஷோவை பார்த்தே ஆகணும். சார், இப்ப சரியாயிடுச்சா சார்? நீ பாரு, கண்ணு எரியலனாலும் அவன் எரியுதுன்னு தான் சொல்லுவான். இல்ல பூங்குடி, இன்னும் எரியுது.
ஐயோ சார், இப்படி வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டீங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாரு, உங்க அண்ணன் சரியான மாதிரியே நடிப்பான். சார், இப்ப பரவாயில்லையா சார்? பரவாயில்ல. ஏய், பாத்தியா, நான் சொன்னேன்ல. அம்மா என்ன பண்ண? ஓ, உன் மூச்சு காத்தா? அதான் சரியா இருக்கு. சார், இப்பவாது இங்க இருந்து போங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். இல்ல பொங்குடி, நான் இங்கே இருக்கேன். உன்னை விட்டு போனா வெங்காயம் பட்டதை விட என் மனசு அதிகமா கலங்கும். இங்க இருந்து உன்னை பார்த்துட்டே இருந்தா கண்ணுக்கும் என் மனசுக்கும் குளிர்ச்சியா எதமா இருக்கும். போங்க சார். ஆனா உனா இப்படி ஏதாச்சும் ஒரு ஐஸ் வச்சிடுறீங்க. ஐசு கீஸ்லாம் இல்ல பொங்குடி, உண்மை. இனிமே அவன் மனசு மாறுவான், உன்னை கல்யாணம் பண்ணுவான்னு நம்புற? இவன் அவளுக்கு அடிமையாவே ஆனாலும் என்னால மாத்த முடியும். ஏய், பொங்குடி, என்னாச்சு? லேசா கட் பண்ணிக்கிட்டா அதுக்கு விரலே துண்டான மாதிரி எப்படி கத்தி டிராமா பண்ணி ஜீவாவை என்ன பண்ண வச்சிருக்கா பாரு. அவங்க காதுல விழுந்துற போது. அப்படியே விழுந்துட்டாலும் அவங்கதான் எதுக்குமே அசர்ற மாதிரியே தெரியலையே. டேய், அது ரத்தம் இல்லடா, தக்காளி. எங்க அண்ணனை பத்தி இவ்ளோ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நானும் எத்தனையோ தடவை கிச்சன்ல கையை அறுத்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரு ஒரு தடவை கூட இந்த மாதிரி பண்ணது இல்லையே. டிபி, இதுக்கப்புறமும் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த அப்பாவியா இருக்க பொண்ணுங்களை நம்பவே கூடாது. அண்ணி, அண்ணி, நீ சொல்லு, என் காதல கேட்டுட்டு தான் இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இரு இரு, நான் இப்ப போறேன். இங்க பாரு, நீ பாத்துட்டு அப்புறமா என்ன நடந்ததுன்னு என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? கடவுளே, பேசாம போங்க அண்ணி, மானத்தை வாங்காதே. இரு இரு. தீபி, வா நம்மளும் போலாம். பேசாம இவனை மறந்துட்டு வேற நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு ஜீவா தான் வேணும். இவனை நான் விட்டு கொடுத்தேன்னா அந்த பிச்சைக்காரி கிட்ட நான் தோத்த மாதிரி ஆயிடும். நான் தோக்க மாட்டேன், தோக்கவும் கூடாது. இவ்ளோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இவனை எப்படிதான் லவ் பண்றன்னு தெரியல. என்னதான் உங்க லவ்வோ எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி வா போலாம். சாரி பொங்குடி, சின்ன வயசுல இருந்து ஏதாவது ரத்த காயம்னா இப்படிதான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான். பரவாயில்ல சார், விடுங்க. சரி, நான் சமைக்கிறேன். ம்.
என்ன அதுக்குள்ள ஃபாஸ்டா ரெடி பண்ணிட்ட? சார் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். பூங்கொடி, உன் கையால கொஞ்சம் அரிசி அள்ளி கொடுத்தா கூட ஹல்வா சாப்பிடுற மாதிரி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன். இதை நான் சாப்பிட மாட்டேனா? சரி, நீ சமைச்சு ரொம்ப டயர்டா இருக்க, வா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். சரிங்க சார். வா. வா சீக்கிரம் வா, சீக்கிரம். ஐயோ, பாத்தியா, அரிசியவே அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவானா? இதெல்லாம் ஓவரா இல்ல? ஓவரா மட்டும் இல்ல, அவன் டேஸ்ட் ரொம்ப புவரா இருக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே. ஏய், அவளை போய் அடிச்சு தொலைச்சிடாத, அப்புறம் இன்னும் அதிகமா பண்ணுவான். அவளை அடிக்கல, அவ செஞ்ச சாப்பாட்டுல உப்ப போட்டு ஜீவா அத வாயில வச்சதும் காரி அப்படியே அவன் மூஞ்சிலேயே துப்பணும். அனன்யா, நீ போய் உப்பு எடுத்துட்டு வா. ஏ அனன்யா, சீக்கிரம் வா. வா பூங்குடி, செம்ம பசி, சாப்பிடுறோமா? சரிங்க சார். என்ன அனன்யா, இன்னும் உங்க ஆர்ப்பாட்டம் முடியலையா? நீங்க இன்னும் ரூமுக்கு போலையா? ரூமுக்கு போனேன், ஆனா இவங்க நினைப்பாவே இருந்துச்சு. அதான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். சாப்பிடுங்க சார். நீ உட்காரு பூங்குடி, சும்மா சாப்பிட்டா வயிறு மட்டும்தான் நிறையும். உன் முகத்தை பார்த்துட்டே சாப்பிட்டாதான் என் மனசு நிறையும். நிறையதா கரைதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஏன், என்ன பண்ண? அந்த சாப்பாட்டுல உப்ப மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னது, உப்பு கலந்துட்டியா? நீ எனக்காக இவ்வளவு தூரம் சமைக்கும் போது கையை வேற கட் பண்ணிக்கிட்ட. வா, நீ வந்து உட்காரு. காயம் பட்ட கையோட சாப்பிட்டா கை எரியும். இருங்க, நான் போய் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். ஸ்பூன்ல எதுக்கு கொண்டு வந்துட்டு? நம்ம சொந்த கையால தான் சாப்பிடணும்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. எனக்கும் அப்படிதான் சார் பிடிக்கும். ஆனா கையில. என்ன பூங்குடி, நீ எனக்காக இவ்வளவு பண்ணிருக்க, உனக்காக நான் ஊட்டி விட மாட்டேனா? ஐ ஜாலி, ஊட்டி விட போறோம். அக்கா, அமைதியா இருங்க. சரி. இந்தா. எனக்கு வேணாம் சார். கரெக்ட் தான். இந்த வீட்ல நிறைய ஸ்பை உருவாகி இருக்காங்க. இந்த வீட்ல நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. சைஸ்ல சிறுசா இருந்தாலும் லைஃப்ல நமக்கு அதுதான் அந்தப்புறம். நம்ம இது எல்லாத்தையும் அங்க எடுத்துட்டு போனா நின்றுட்டு சாப்பிடலாம், உட்கார்ந்து சாப்பிடலாம், ஏன் படுத்துட்டு கூட சாப்பிடலாம். யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது, பொழிஞ்சு நின்று கூட பார்க்க முடியாது. அதனால மொத்தமா எல்லாத்தையும் நம்ம ரூமுக்கு பேக் பண்ண, அங்க கொண்டு போய் யாரு கண்ணிலையும் படாம உனக்கு நான் எனக்கு நீனு மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு 2 பேரும் ஒரே ஜாலி பண்ணலாம். வா, எல்லாத்தையும் எடுத்துக்கோ.
இங்கேயே இவ்ளோ ஆட்டம் போடுறாங்க, ரூம்ல போய் என்ன ஆட்டம் ஆட போறாங்களோ. ஒரு ஆட்டமும் நடக்காது. அவங்கள ரூம்குள்ள விட்டுட்டு வெளியே நின்னு கண்ணை கசக்கிட்டு நிப்பேன்னு பாத்தீங்களா? அவங்க கண்ணை கசக்கிக்கிட்டு இப்பவே வெளியில ஓடி வர மாதிரி பண்றனா இல்லையான்னு பாருங்க.